முதல்ல சிலை செய்துக்கு போறோம். நம்மளையும் நம்பி ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான். ஐயோ நம்ம லேட்டா போனோம்னா அவங்க இது ஆளை மாத்திட்டானா? ஐயோ ஆளை மாத்தானா? நம்ம நேரம் போய் ஒரு இடத்துக்கு போவோம். ஆட்டோ ஆட்டோ ஐயோ எவனே காணாமே. ஆட்டோ ஆட்டோ வருது 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 வருது. சிப்பி வேணா வர்றனாப்புல ஆளையும் காணும் ஒன்னையும் காணும். டைம் வர ஆச்சு. இவனுக்கு வசூலுக்கு போகணும், இவனுங்களும் ஆளை காணும். எல்லாம் அவன் வீட்டு வேலையா பாக்குறானுங்க. எனக்கு மட்டும் வேலை இல்லையா என்ன? பெரிய சிற்பின்னு வேற சொல்லிவிட்டோம். அந்த சிலையை ஐயோ நம்மள நம்பி அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் போட்டு இந்த ஆட்டோ வேற பஞ்சராய் தொலைஞ்சிருச்சு. இந்த ஆட்டோ பிரச்சனை தெரிஞ்சா அவன் கேவலப்படுத்துவானே. சிப்பிக்கு போன் அடிச்சு பார்ப்போம். ஹலோ ஹலோ சாமி எங்க இருக்கிறீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கேன் சாமி, வந்துகிட்டே இருக்கேன். இது என்னன்னா வந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஷேர் ஆட்டோல பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த வெயில் வேறங்க, வெயில் ஒண்ணும் முடியல. சாமி சீக்கிரம் வாங்க சாமி, பஸ்ஸுக்குலாம் போகணும். வந்துகிட்டே இருக்கிறேங்க, வந்துகிட்டே இருக்கு. என்ன சாமி பொருள் அவ்வளவு பொருள் இருக்குங்களா? ஏங்க நீங்க அவ்வளவு பெரிய சிலைன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க அவ்வளவு பெரிய சாமி சிலைன்னு சொல்லிப்பீங்க, முத்துமலம் முருகனோட பெருசா பண்ணணும்னு சொல்லிப்பீங்க. அப்புறம் என்ன அதுக்குதான் பெரிய பொருளா தூக்கிட்டு வரேன்டா. காதுலையும் கழுத்துலையும் எல்லாம் தூக்கிட்டு வரேன். சிலையை செஞ்சு போட விடுங்க. சீக்கிரம் வாங்க சாமி. அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சாமி? அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் பாருங்க, இந்த உலகம் இந்த மலேசியால இருக்கிற முருகனை கூட நான் பெருசா செய்து தரேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டே இருக்கிறேன். வந்து ஒடியாந்துட்டு இருக்கேன் சாமி, வந்துட்டு வாங்க சாமி, வாங்க சாமி. இந்த சிப்பி இன்னும் காணும். டைம் வர ஆச்சு, நம்ம வசூலுக்கு போனோம். இவனுங்களையும் காணும், சிப்பியும் காணும். இடத்த கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள சாமியே. ஏப்பா யாருப்பா நீ? யாருப்பா நீ? என்ன சாமி புலி வெட்டுற அந்த வேலைக்கு வந்தீங்களா? அது அந்த பக்கமா வெளியே இருக்குது. புள்ளி வெட்டுற ஆள் இல்லைங்க. ஏங்க ஒரு காவி துண்டியும் ஒரு சட்டையும் போட்டோன்னு இடம் தெரியுங்களா? நான் தாங்க இந்த சிலையை செய்யற சிற்பிங்க. சிற்பி சிட்டி ரோபோ மாதிரி வேலை செய்வேன். நீங்களா? நீங்களே புலி வெட்டுற மாதிரி அதை இவ்வளவு பெரிய கடப்பெல்லாம் தூக்கிடுங்களா? புரியுதா? ஏங்க கடப்பாறை எவ்வளவு பெரிய கடப்பாறைன்னா சிலை வந்து இவ்வளவு அடி சிலைன்னு சொல்லுவீங்க. அப்புறம் கடப்பாறை எல்லாம் வச்சு நோண்டி ஏண்டி அது எல்லாத்தையும் ஊக்கு எல்லாத்தையும் கச்சிதமா செய்யணும்ல, அதுக்குதாங்க. பார்க்கும்போது சிப்பி என்னையா கடப்பாறை எல்லாம் எடுத்து வந்து சொல்லி கடப்பாறை அது இது. சரி ரைட்டு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் டயர்டு இப்பயே டயர்டுனா இப்ப நம்ம இங்க பாருங்க, சம்டிக்கு 1.5 கிலோ இருக்கும். அதெல்லாம் தூக்கி செய்யற ஆளு. சிலையை பக்காவா செஞ்சுக்கணும். மலேசியா அப்புறம் நம்ம ஊர்ல இருக்குது இந்த சேலத்துல அந்த கோயிலோட பிரமாண்டமா செஞ்சு வர. இந்த ஊரை மெச்சும் பாருங்களேன். நம்மளை பத்தி தான் பேசும், பேசியே தீரணும். அவ்வளவு பெரிய சிப்பினாலதான் இன்னும் அந்த சிலை செய்யறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். சரியா? இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நம்ம சேலத்துல இந்த முத்துமலை மினிப்ப என்னது முத்துமலை முருகங்க, அது கூட இல்லைங்க. என்னங்க நான் கேளுங்க, அந்த சிலையை முதல்ல வந்து கேட்டதே என்கிட்ட தான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முருகனா முனிப்பேன் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த சிலைக்கு முதல்ல வந்து அப்ரோச் பண்ணது எங்ககிட்ட தான். அப்படியா? நான் ஒரு கோட் போட்டு கொடுத்தேன். சரி முருகனுக்காக டொனேஷன் இதெல்லாம் அமௌண்ட் குறைச்சி அப்படி இப்படின்னு பண்ணிடலாம் பார்த்தேன். என்ன நினைச்சாங்கன்னே தெரியலீங்க. திடீர்னு போயிட்டாங்க. அந்த முத்துமலை முருகனுக்கு வந்து மேப் போட்டு கொடுத்ததே நீங்க தான். மேப் போட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு வேற ஒரு ஆள் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் என்னங்க கேட்டேன், ஒரு காசு மட்டும் கொஞ்சம் சேர்த்து கேட்டுவிட்டேன். அதுக்குள்ள அப்புறம் திரும்பி போயிட்டேன். முருகனுக்காக விட்டு கொடுத்துட்டீங்க, செஞ்சுட்டு போட்டுட்டேன். பாரியா, காசு நமக்கு முக்கியம் இல்ல, சிலை பக்காவா இருக்கணும். அதனாலதானே அந்த மேப் கூட பக்காவா போட்டு வந்திருக்கேன். இந்த சிலையை பாருங்க, கோயில் எங்க ஊரே பேச பாருங்க இந்த சிலைய. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, மலேசியா முருகன் கோயில் அடிக்கடி அங்க கூட்டம் அதிகமா போகுது. அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் நம்ம சேலத்துக்கு வரணும். நம்ம முருகன் கோயிலுக்கு வரணும். முருகன் கோயிலுக்கு வர வைப்பங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? சரி, பார்க்கும் போது நல்லாவே தெரியுது. சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்கு அந்த வசூல் எல்லாம் போகணும். கும்பகோணம் நாள் கம்மியா இருக்குது. சீக்கிரம் வேலையை முடிங்க. புரியுப்பா? இருப்பா, பொறுமையா சாமி கிமி கும்பிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. நீங்களும் வரணும். நீங்க வசூல் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி பாக்குறது சிப்பியா நீ என்னன்னு எனக்கு டவுட்டா. பயங்கரமான சிப்பிங்க. அங்க பாருங்க, இப்ப வரல. சரி இப்படி அப்படி எனக்கு வசூலுக்கு டைம் ஆச்சு. நீங்க போய் மலமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காதீங்க. நான் வேலைய ஆரம்பிக்கிறேன். இப்போ இவ்வளவு பெரிய கோயில் நம்ம சிலை நிறுவி பாரு என்ன பண்றன்னு பாரு. ஊரே பேசல. இந்த சிப்பி சிட்டி இல்ல மொட்டை போடுறேன். பாபா ஏன்னா சிலையை செய்யறது இவ்வளவு கஷ்டமாடா. கால் விழுந்த மேலே ஏறி ஒருத்தரை கூப்பிட்டாலே என்ன நம்பி வேலைக்கு வர மாட்டேங்கிறான். நானே இவ்வளவு வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இடையிலையே கையில் வெட்டிக்கின்னு. சரிம்மா, எப்படி செஞ்சிடலாமா? இது வாட்டமா இருக்குது. வேலை நடக்குதுங்களா? ஐயோ வேலை நடக்குதுங்க. நீங்க உங்களதான் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சாப்பாடுக்கு இப்பெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி தரேன். ரொம்ப டைம் கம்மியா இருக்குது, நாள் கம்மியா இருக்கு. சீக்கிரம் ரெடி பண்ணி. இல்லையா நான் பாதம் தான் ரெடி பண்ணிட்டு போயிட்டு. எப்பயா நீங்க என்ன மூஞ்சி சிலை எல்லாம் எப்பயா ரெடி பண்றது? பாதை ரெடி பண்ணும்போது ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. சரி
ஆனா அந்த மூஞ்சின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மூஞ்சி சொன்னது ஞாபகம் வருது. மூஞ்சி செய்யும்போது, அதாவது முகத்தை செய்யும் போது யாரையும் பக்கத்துல வரக்கூடாது அம்மா சொல்லிவிட்டேன். பக்கத்துல பார்க்க கூடாதா? ஏங்க முருகர் எவ்வளவு அழகானவரு, அவர் முகம் அப்படியே அப்படியே அதெல்லாம் நான் கற்பனையை வச்சிருக்கிறேங்க. அதுல நான் செய்யும் போதே தெரியுது. பக்காவே செய்யுங்க. வேலை நடக்குதுல என்ன அதான் பாத்துட்டு வந்தேன். வசூலுக்கு போயிட்டு வரேன். பாருங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் சொல்லுங்க. நான் எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாம் நான் பண்ணி தரேன். இப்படிதான் சொல்லி விட்டு போறீங்க. காலையில வந்து சாப்பாடு வேணும்னு பார்த்தா சாப்பாடு வைக்க நீங்க கொஞ்சோண்டு பழைய சோத்து போட்டு நீதி கொஞ்சம் கொஞ்சம் மிளகாலாம் வச்சுட்டு போயிருக்கீங்க. சரி, நீங்க சாப்பிட்டு வேலையை பாருங்க. நான் வரேன். வசூல் செஞ்சு விடுறேன். முருகருங்க Many months later. என்ன சில சதுக்கு சொன்னா நீ பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிற? இது கொஞ்சம் பிடிங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் சொல்லுவீங்க. கையை வலிக்குதுங்க, அதனால அங்க வெய்ய கொஞ்ச நேரம் முடியல. இல்லையா, ஒரு மாசம் ஆகும் போது காலை கூட நான் வேலை முடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கிற? காலை தாங்க, நான்லாம் பயங்கரமான ஆளு. அப்படியே பார்த்து பார்த்து செதுக்குவேன். சில செதுக்குறதெல்லாம் சும்மாவா? பண்ணி கொடுத்துறேன், பேஷா பண்ணி கொடுத்துறேன். ஊரே மெச்சம்னு சொல்லிட்டுல பாரு. ஐயோ கற்பனை எனக்கு வருது. எனக்கு டைம் யூஸ் பண்ண பாட்டை ஒரு சிலை செய்யற சாமி பாட்டு கூட போட்டு அதனே காவாயான்னு போட்டு ஆடி கிடக்குறேன். அப்படி இல்லைங்க, புத்துணர்ச்சி வருங்க. முருகன் சிலை செஞ்ச ஒரு தான் பக்தி வரும். ஆனா எனக்கு இந்த பாட்டு போட்டதாங்க பக்தி வரும். ஐயோ எனக்கு என்னமோ தெரியல. நான் வந்து ஊர் தருமுகத்தா பாருங்க, பொழுது நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கவனம் மாறி போயிடும். அப்புறம் சிலை வேற மாதிரி ஆயிடும். கும்பாசில சிலை ரெடி பண்ண இல்லைன்னா தருமுகத்தை நான் அடிச்சே கொண்டு ஊர் மக்கள். கடைசியில பாருங்க, இப்படியே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சிலை வேற மாதிரி ஆயிடும். சீக்கிரம் ரெடி பண்ணி என்ன பாட்டு போட்டா முதல்ல சிலை ரெடி பண்ணியா செதுக்கிடுவோம். சொல்லுங்க சாமி. தர்ம கர்த்தாங்களா? ஆமாமா சொல்லுங்க. ஏங்க நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள இங்க பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியே சிலையை செஞ்சு வச்சுட்டு எல்லாம் மூடி வச்சிருக்கேன். வாங்க, நீங்க வேற வந்து பாத்துட்டு எனக்கு ஏதோ ஒரு தன்மானத்தை சன்மானத்தை கொடுத்துட்டு போறீங்களா? வாங்க, நீங்க திருப்பி ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. நான் வர வெளியூருக்கு வர ஒரு 2-3 மாசமா வசூலுக்கு போயிட்டேன். நான் வரல. சரி வர உடனே வர. இப்பதான் வாங்கப்பா, எனக்கு எல்லாம் பணம் வசூல் பண்ணணும், போய் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இது வாங்கிட்டு பாருங்க, எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர் வருது. வாங்கப்பா நீங்க. வர 5 நிமிஷம் வந்துடுறேன். சிலைய பார்த்துட்டு நமக்கு கொடுக்குற பணத்துல நம்ம அப்படியே எங்க போலாம்? ஊட்டி போலாம். ஊட்டி தப்பு, தாய்லாந்து போலாமா? தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, அப்படியே கூலிங்கான ஏரியால போயிட்டு சில் பண்ண வேண்டியதுதான். சிப்பி பாத்தீங்களா? நான் தாங்க சிற்பி. நீயாப்பா என்னப்பா இவ்வளவு டிப்டாப் ஆயிட்டா? பின்ன பேமெண்ட் டைம் செதுக்குனது பாருங்க, ஆர்டர் வருது, எல்லாம் மூடி வச்சிருக்கிறோம்ல. நான் போகணும், பேமெண்ட் கொடுங்க. பரவாயில்ல, சொல்றதுக்கு முன்னாடி 2 மாசம் வேலையை முடிச்சிட்டியா? வேலையை முடிச்சு நம்ம தொழில் அப்படிங்க சுத்தம். பேச அம்மனோட 5000 10,000 சேர்த்து தரேன். 10,000 ரூபாயா? சரி, கலக்கிடுவோம். அப்படியே ஓபன் பண்ணி காட்டுப்பா, பாக்குறேன். ஓபன் பண்ணிரலாமா? ஓபன் பண்ணிருவோம். பண்ணுப்பா பாக்கலாம். எப்படி ஓபன் பண்றது? சரி பண்ணிருவாங்க, இருங்க வரேன். இருங்க, அந்த ஸ்கிரீன்ல நெச்சிடுப்பா. என்ன தர்மகர்த்தா மயங்கிட்டாரு? ஓ, இதுதான் அழகுல மயங்குறதா? ரெடி பண்ண ஊரே மயங்க போகுது என் சிலைய பார்த்து. மயங்குறதா? முருகு சிலை செய்ய சொன்னா முனிப்பு சிலை செஞ்சு வச்சுக்கடா. பின்னா ஏங்க முனிப்பஞ்சலையை செய்யறவங்க கூட்டிட்டு வந்து முருகன் சிலை செய்யணும்னா முனிப்பஞ்சலை வராம பின்ன என்ன முருகன் சிலையா வரும்? அப்ப நீ முனிப்பஞ்சலை செய்யறாளா? ஆமா, பேமெண்ட் கம்மியா இருக்குன்னு என்னை கூப்பிட்டா பின்ன இப்படியா சொல்லிக்குவேன். டேய், அது முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதாடா. எப்பறா நான் கும்பாச்சலை மக்கள் என்னடா பண்ணுவானுங்க? டேய் முருகன் சிலை, டேய் முருகன் சிலைனா மூஞ்சடாது. மூஞ்ச பாருங்க எப்படி தக